ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது நம்ம வீட்டில் இருந்தபடி எப்படி பட்டா சிட்டா புலப்படம் இதில் வந்து ஆன்லைனில் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழக அரசு புதிய உத்தரவு போட்டிருக்கு. அதன்படி ஆன்லைனில் இனிமேல் பட்டா சிட்டா புலப்படம் இதெல்லாம் எடுக்கணும்னா செல்ஃபோன் பதிவு பண்ணுறது வந்து கட்டாயம். இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு மொபைல் நம்பர்லாம் தேவையில்லை, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ புதுசாக இந்த அப்டேட் வந்து எப்படி நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட செல்ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கூகுள் குரோமில் போய் சர்ச் பண்ணுங்கள், பட்டா சிட்டா வியூ அப்படின்னு வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட் ஒருத்தனே வருது பார்த்தீங்களா, டிஎன்இ சர்வீஸ், இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த இதை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. இது ஆஃபீஷியல் வெப்சைட் பட்டா சிட்டா பார்க்குறதுக்கு. இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் வந்து ரைட் சைடு வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதை டெஸ்க்டாப் சைட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. அந்த மாதிரி கிளிக் பண்ணால் தான் இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறீங்களா பார்த்தீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் வந்து ஒவ்வொன்றும் கீழே வரும். பதிவேடு விவரங்களை பார்வையிட, பட்டா சிட்டா பார்வையிட, அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றும் நம்மளுக்கு தேவையான எந்தெந்த சேவைகள் இருக்கோ அது பூரா இருக்கும். இதில் நம்மளுக்கு எது தேவையோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டோன்னே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட் ஒருத்தனே நீங்கள் எந்த மாவட்டம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து எந்த வட்டம் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். வட்டத்தை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த கிராமம் அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் கிராமம் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட இப்போ கையில் வந்து பட்டா எண் இருந்தால் அதை வச்சு பார்க்கலாம். அப்படி இல்லைனா புல எண் இருந்தால், புல எண்ணா சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர் இருந்தால் நம்ம அதை வச்சு பார்த்துக்கலாம். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. புல எண் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே நில வகை அப்படின்ட்டு பார்த்தீங்களா, ஊரகம் நத்தம் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதாவது நத்தம்னா புறம்போக்கு இடம், ஊரகம்னா நம்மளோட பட்டா இடம். அதனால் நீங்கள் ஊரகம் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட புல எண் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து உட்பிரிவு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து உங்கள் புல எண்ணில் நிறைய உட்பிரிவு இருக்கும். அது உங்களோட உட்பிரிவு எது அப்படிங்கிறத பார்த்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ தான் புதுசாக அப்டேட் பண்ண இடம் வருது. அதாவது உங்களோட கைபேசி எண், உங்களோட மொபைல் நம்பர் வந்து இங்கே நம்ம வந்து அடிக்கணும். அடிச்சுட்டு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, கடவுள் சொல்லை பெற அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் வந்து இப்போ கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோமே ஒரு 2 நிமிஷம் டைம் ஓடும். அதில் வந்து உங்கள் மொபைல் நம்பரில் வந்து ஒரு ஓடிபி நம்பர் வந்திருக்கும். அந்த ஓடிபி நம்பரை நம்ம எடுத்து அந்த ஒரு முறை கடவுச்சொல் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். இப்போ மெசேஜ் வந்துருச்சு. இந்த மாதிரி உங்களோட மொபைல் நம்பருக்கும் வந்து இது மாதிரி ஓடிபி வரும். அதை வந்து நம்ம எடுத்து அடிக்கணும். இப்போ நீங்கள் வந்து உங்களோட மெசேஜில் போய் அந்த ஓடிபி எடுத்து, இப்போ நான் இங்கே அடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்கள் அந்த பாக்ஸில் வந்து அந்த ஓடிபி நம்பரை அடிச்சுட்டு ஓடிபி உறுதி செய்ய அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா பாக்ஸ் பக்கத்தில், அந்த இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். உங்கள் ஒரு முறை கடவுச்சொல் சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு வரும். இப்போ வந்து ஓடிபி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். கீழே வந்து சமர்ப்பி அப்படின்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இப்போ பட்டா வந்து ஓப்பன் ஆயிரும். இதான் வந்து பட்டா, இதுதான் அந்த பட்டா சிட்டா. இது மாதிரி நம்ம வந்து புல வரைபடம் இதுவும் பார்த்துக்கலாம். பதிவேடு இந்த மாதிரியும் பார்த்துக்கலாம். எல்லாத்துக்குமே சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ இது நம்ம வந்து பிரிண்ட் எடுக்கிறதுனா பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்தோம்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து நீங்கள் வந்து சேவஸ் பிடிஎஃப் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் வந்து கீழே சேவ்னு வரும். அந்த இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர்லேயே வந்து இது வந்து சேவ் ஆயிரும். இது சேவ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து இதை வச்சு நீங்கள் வெளியே போய் பிரிண்ட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் வீட்லேயே பிரிண்டர் இருந்தால் நீங்கள் பிரிண்ட் கூட எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தமிழக அரசின் நியூ அப்டேட் படி நம்ம செல்ஃபோனை இது மாதிரி நம்ம வந்து கொடுத்து அதில் ஓடிபியை வாங்கி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பட்டா சிட்டா எதுவாக இருந்தாலும் பார்க்க முடியும். இதுதான் வந்து புதுசாக நியூவாக அப்டேட் ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.